இப்போது இந்த மாதிரி துஷ்ட சகவாசம் இல்லை துஷ்ட சக்திகள், ஏன்னா இந்த துஷ்ட புத்தி உள்ளவங்க, துஷ்ட புத்தினா கெட்ட புத்தி, இந்த கெட்ட புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட நல்லா பேசிவிட்டு பின்னாடியே அந்த சாபம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஐயோ இவன் இப்படி ஆகிட்டான் பார், திருஷ்டி, சாபம், அவன் ஒரு வயிற்றுச்சல். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நல்ல காலங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை கோவப்படுறவங்களாக இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளாக கூட இருக்கலாம். அந்த சேனல் நீங்கள் பார்க்குறவங்க, அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்னதையா பேசி வச்சுருவீங்க. நீ கெட்டவன்டா அப்படின்னு சொல்லி திட்டிடுவீங்க, இல்லை நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு எதாவது திட்டிடுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு ரீதியாக ரொம்ப நல்லவங்களாக கூட இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு துஷ்ட புத்தி இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படிங்களான்ட்டே இருப்பான். ஆனால் அவன் தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இது பண்ணும் பொழுது பாதகாதிபதி திசை வரும்போது கண்டிப்பாக அந்த செய்த வினை ஊர்ந்து வந்து ஊட்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா?